Hi, hello. Welcome to our channel VN Creativities. இன்னைக்கு நம்ம சேனல்ல எதை பத்தி பார்க்க போறோம்னா ரொம்ப சூப்பரான செம டேஸ்டான வெஜ் குருமா எப்படி பண்றது அப்படின்றது தான் பார்க்க போறோம். இது சப்பாத்திக்கு மட்டும் இல்ல, இட்லி, ரோட்டி, நான், ஏன் இட்லி தோசைக்கு கூட சூப்பரான சைட் டிஷ்ஷா இருக்குங்க. இதை மட்டும் ஒரு தடவை செஞ்சுட்டீங்கன்னு வைங்களேன், திரும்ப செய்வீங்க. ஏன்னா இதோட டேஸ்ட் அந்த மாதிரி இருக்கும். இது எப்படி பண்றதுன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி இப்பதான் நீங்க நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. கூடவே இந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிருங்க. அப்பதான் நான் போடுற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்களுக்கு வரும். இதுக்கு ஃபர்ஸ்ட் ஒரு மிக்ஸி ஜாரில் 1/4 மூடி தேங்காய் எடுத்துக்கலாம். அப்புறமா ஒரு 6-7 பல்லு பூண்டு, 1 இன்ச் இஞ்சி எடுத்துக்கலாம். இப்போ இது கூடவே ஒரு கைப்பிடி அளவுக்கு புதினா அண்ட் ஒரு பச்சை மிளகாய் வந்து ஆட் பண்ணிக்கலாம். அடுத்ததான் 3 லவங்கம், ஒரு சின்ன துண்டு பட்டை, ஒரு சின்ன துண்டு மராத்தி மொக்கு, ஒரு சின்ன துண்டு கல்பாசி அண்ட் சின்ன துண்டு வந்து அன்னாச்சிப்பூ வந்து சேர்த்துக்கலாம். கூடவே 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்து இதை வந்து நம்ம நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ இது கூட ஒரு 1/4 கப் அளவுக்கு பொட்டுக்கடலை சேர்த்து இதுக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்து இதை நல்லா அரைச்சி எடுத்துடலாம். இது அப்படியே இருக்கட்டும். அடுத்ததாக 2 தக்காளியை வந்து கட் பண்ணி வச்சுக்கலாம் அண்ட் ஒரு பெரிய வெங்காயத்தை வந்து ஸ்லைஸ் பண்ணி வச்சுக்கலாம். கூடவே காலிஃப்ளவர், பீட்ரூட், கேரட் அண்ட் பச்சை பட்டாணி இதெல்லாம் நான் வந்து எடுத்து வச்சுருக்கேன். அடுத்து அடுப்பை பற்ற வச்சு அதில் ஒரு பேன் வச்சு கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிடலாம். எண்ணெய் சூடானதும் அதில் கடுகு போட்டுடலாம். கடுகு பொரிஞ்சதும் நான் ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்க பெரிய வெங்காயத்தை அதில் ஆட் பண்ணிடலாம். ஆட் பண்ணிட்டு அதை நல்லா வந்து வதக்கி விட்டுடலாம். இந்த வெங்காயம் இந்த எண்ணெயிலே நல்லா வதங்கி அது கலர் சேஞ்ச் ஆகி கண்ணாடி பதம் வரணும். அந்த அளவுக்கு இதை நம்ம நல்லா வதக்கிடணும். இப்போ பாருங்கள், இந்த வெங்காயம் வந்து நல்லா வதங்கி அது கண்ணாடி பதம் வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க தக்காளி இதில் வந்து ஆட் பண்ணிடலாம். தக்காளி ஆட் பண்ணிட்டு அதையும் இதோட சேர்த்து நல்லா வந்து வதக்கி விட்டுடலாம். இதுக்கு கூடுமான வரலும் நல்லா பழுத்த தக்காளி எடுங்க, அப்போ தான் நல்லா டேஸ்ட் கொடுக்கும். தக்காளி ஆட் பண்ணிட்டு அடுப்பை கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் வச்சுருங்க, அப்போ தான் வந்துட்டு அடி பிடிக்காமல் இருக்கும். அடுத்ததான் இந்த தக்காளி வதங்கிறதுக்கு தேவையான அளவு மட்டும் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். நான் இங்கே ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு அதையும் சேர்த்து நல்லா வந்து வதக்கி விட்டுறேன். அடுத்ததாக இது கூடவே ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், 1/2 டீஸ்பூன் மிளகாய்த்தூள் அண்ட் 1 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதெல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிடலாம். இந்த ஸ்டேஜில் அடுப்பை வந்து கம்ப்ளீட்டாக சிம்மில் வச்சுருங்க, அப்போ தான் வந்துட்டு மசாலா பொருள்லாம் கருகிடாமல் இருக்கும். இந்த மசாலா எல்லாம் இதில் வந்து நல்லா வதங்கி அதோட பச்சை வாசம் போய் சைடில் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வரணும். அந்தளவுக்கு இதை நம்ம வந்து நல்லா வதக்கிடணும். இப்போ பாருங்கள், இது நல்லா வதங்கி ட்ரை ஆயிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க வெஜிடபிள்ஸ்லாம் ஆட் பண்ணிக்கலாம். நான் இங்கே எல்லா வெஜிடபிள்ஸுமே ஈக்குவல் குவான்டிட்டியில் எடுத்திருக்கேன். காலிஃப்ளவரை மட்டும் நான் வந்து ஆல்ரெடி சுடு தண்ணியில் போட்டு உப்பு அண்ட் மஞ்சத்தூள் போட்டு வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். ஏன்னா அதில் நிறைய புழுக்கள் இருக்கும். இப்படி நம்ம போட்டோம் அப்படின்னா அந்த புழுவெல்லாம் அந்த தண்ணியில் செத்துரும். அதை நம்ம வடிகட்டி க்ளீனாக எடுத்து வச்சிடலாம். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வந்து இந்த மசாலாவோடய வதக்கிடலாம். அடுப்பை வந்துட்டு கம்ப்ளீட்டாக சிம்மில் வச்சுருங்க, அப்போ தான் வந்துட்டு அடியில் வந்து அடி பிடிக்காமல் இருக்கும். இது எல்லாத்தையும் ஒரு 1-2 நிமிஷம் நல்லா வதக்கினதுக்கு அப்புறமா நம்ம அரைச்சி வச்சிருக்கோம் இல்லையா தேங்காய் பேஸ்ட், அதை வந்து இதில் ஆட் பண்ணிக்கலாம். இது கூடவே இதுக்கு தேவையான அளவு தண்ணியும் ஆட் பண்ணிடலாம். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இப்போ நீங்கள் வந்து அடுப்பை வந்து ஹை ஃப்ளேமில் வச்சிடலாம். ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு இதை நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி கிளறி விட்டுருங்க. அடுத்ததாக இதில் வந்துட்டு 1 டீஸ்பூன் அளவுக்கு நான் மல்லித்தூள் ஆட் பண்ணுறேன். கூடவே ஒரு கொத்து அளவுக்கு கருவேப்பிலை அண்ட் இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துடுறேன். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். கொத்தமல்லி தூள் வந்து எங்கேயுமே கட்டிப்படாத மாதிரி நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை வந்து நல்லா நம்ம வந்து கொதிக்க விட்டுடலாம். இது நல்லா இதோட பச்சை வாசம் போய் காய்கறியெல்லாம் நல்லா வேகிற அளவுக்கு இதை நம்ம வந்து கொதிக்க விட்டுறணும். கொதிக்க விடும் போது அதை அப்படியே வந்துட்டு விட்டுறாமல் அப்பப்போ இந்த மாதிரி கிளறி விடுங்க, அப்போ தான் வந்துட்டு அடி பிடிக்காமல் இருக்கும். அண்ட் காய்கறிகள்லாம் நல்லா வேகிறதுக்காக இந்த மாதிரி லெட் போட்டு மூடி வச்சு ஒரு 5-6 நிமிஷம் வந்து நல்லா குக் பண்ணிடலாம். இப்போ பாருங்கள், 5 நிமிஷம் ஆயிடுச்சு. இது நல்லா வந்துட்டு கொதிச்சு வந்துருச்சு. இதோட பச்சை வாசல்லாம் போயிடுச்சு அண்ட் இதோட வெஜிடபிள்ஸும் நல்லா வந்து குக் ஆகி வந்துருச்சு. அவ்வளோதாங்க, நம்ம வெஜ் குருமா வந்து சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இனி வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ஸ்டவ் ஆஃப் பண்ணதுக்கு அப்புறமா நல்லா ஒரு கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி இலைகளை நான் வந்து சாப் பண்ணி வச்சுருக்கேன், அதை இதில் வந்து தூவி விட்டுடலாம். அவ்வளோதாங்க, நம்ம குருமா வந்து கம்ப்ளீட்டாக ரெடி ஆயிடுச்சு. இனி இதை வந்து சர்வ் பண்ணிட வேண்டியதான்.
நான் இதை இன்னைக்கு சப்பாத்திக்கு தான் செஞ்சுருந்தேன். நான் முன்னையே சொன்ன மாதிரி இது சப்பாத்தி மட்டும் இல்லாமல் நான், ரொட்டி, இட்லி, தோசைன்னு எல்லாத்துக்குமே சூப்பரான காம்பினேஷனாக இருக்கும். இதில் நம்ம நிறைய வெஜிடபிள்ஸ் போட்டிருக்கனால இது ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியான ஒரு சைட் டிஷ். நீங்கள் ஒரு ஜிம் போகிற பர்சனாக இருந்தீங்கன்னா, அப்படி இல்லைன்னா டயட்டில் இருக்கீங்க அப்படின்னா 2 சப்பாத்தியோட நிறைய வெஜிடபிள்ஸ் வச்சு இந்த குருமாவை சாப்பிட்டிங்கனாலே உங்களுக்கு டின்னர் போதுமானதாக இருக்கும். ஏன்னா இதில் ஃபைபருக்கு வெஜிடபிள்ஸ், ப்ரோட்டீனுக்கு பட்டாணி அண்ட் கார்ப்ஸ்க்கு சப்பாத்தின்னு எல்லாமே கம்ப்ளீட்டாக இருக்குது. இந்த வீடியோவை டயட்டில் இருந்துட்டு டேஸ்டி அண்ட் ஹெல்த்தியாக சாப்பிடணும்னு நினைக்கிற உங்கள் ஃப்ரெண்டுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. நீங்களும் இதை செஞ்சு பார்த்து எப்படி இருந்தது அப்படின்றத எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பை பை.